ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மல்டி ஆயில் சோப் பண்ண போகிறோம். 4 ஆயில் வச்சு இன்றைக்கி நம்ம வந்து சோப் பண்ண போகிறோம். என்னென்ன ஆயில்னு பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் பேஸ் ஆயில் வந்து கோகனட் ஆயில் தான். அதுக்கு மேலே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், அப்புறமா கேஸ்டர் ஆயில். இந்த 4 ஆயிலையும் வச்சு நம்ம வந்து ஒரு மல்டி ஆயில் சோப் வின்டர் சீரீஸில் நம்மளோட 3வது சோப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிற சோப் ரெசிபீஸ்க்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இதுதான் என்னோடய மெஷரிங் கப். நம்மளோட எல்லா ஆயில், காஸ்டிக் சோடா, தண்ணி எல்லாமே இதில் தான் மெஷர் பண்ணணும். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு நம்ம வந்து இந்த பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். ஆரோ வாட்டர் கிடச்சிதுன்னா பெஸ்ட், கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேப் வாட்டரே யூஸ் பண்ணலாம். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடாவை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ வழக்கமாக நம்ம ஒரு கப் காஸ்டிக் சோடா 2 கப் தண்ணி, இதுதான் அளவு. இன்றைக்கி நம்ம வந்து 1.5 கப் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கிறதுனால முன்னாடியே நம்ம வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 1.5 கப் காஸ்டிக் சோடாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த காஸ்டிக் சோடாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? இந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப் செய்ய முடியுமா? இது கெமிக்கல் தானே, இதை வச்சு ஏன் வந்து நீங்கள் சோப் செய்கிறீங்க? இந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் எந்த ஒரு சோப்புமே செய்ய முடியாது. இந்த காஸ்டிக் சோடா ஸ்கின்ல படும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், அரிப்பெல்லாம் கூட வரும் நீங்கள் வந்து டைரெக்டாக அதை டச் பண்ணால். ஆனால் இது எண்ணெயோட சேரும்போது தான் நமக்கு வந்து சோப் கிடைக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால நமக்கு கிடைக்கிறது தான் அந்த சோப்பு. ஆனால் நீங்கள் சோப்பு செஞ்சுட்டு அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல. சோப்பு செஞ்சுட்டு இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் 45 நாள் அதை க்யூர் பண்ண விடணும். அதை 45 நாள் அப்படியே உலர்த்தி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது இந்த காஸ்டிக் சோடாவுடைய அந்த குணங்கள், அந்த கெமிக்கல் தன்மை எதுவுமே அதில் இருக்காது. அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற கடையில் வாங்குகிற எல்லா சோப்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். இவ்வளோ சிம்பிளாக எதுக்காக மெயினாக வந்து நம்ம சேனலில் சொல்கிறோன்னா, திருப்பி இது ஈஸியாக பண்ணலாம், வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்மளே செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லை சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்குது, இதை ஆற விடலாம். நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்மளுடைய எண்ணெய் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் 8 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நான் வந்து மெஷர் பண்ணி இந்த மக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம ஆலிவ் ஆயில் எடுக்கணும். ஆலிவ் ஆயில் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம எந்த கப்பில் தண்ணி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் தான் நம்மளோட எண்ணெய், காஸ்டிக் சோடா எல்லாமே மெஷர் பண்ணணும். ஆலிவ் ஆயில் 1 கப்பு, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து 1/2 கப்பு, கேஸ்டர் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக எடுக்கணும். இப்போ நம்மளோட லை சொல்யூஷன் ஆறியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த 8 கப் தேங்காய் எண்ணெயை இந்த ஆறுன லை சொல்யூஷனுக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஆலிவ் ஆயில், ஒரே 1 கப் அளவுக்கு மட்டும் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம மெஷர் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய், இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு எண்ணெயும் வேறு மாதிரி குணங்கள் கொண்டது. அது நம்ம சோப்பில் சேர்த்தும் போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வேறு வகையில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அந்த ஒவ்வொரு ஆயிலுக்கான பெனிஃபிட்ஸும் என்னென்ன, எவ்வளோ % ஒவ்வொரு ஆயிலும் நம்ம வந்து சோப்பில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேஸ்டர் ஆயில். விளக்கெண்ணெய் வந்து எப்பவுமே வந்து கம்மியாக எடுக்கிறது நல்லது. 1/4 கப்பை விட கம்மியாக எடுக்கிறது
ரொம்ப பெஸ்ட்டு. இது அதிகமாக சேர்த்துனோன்னா நம்ம மோல்லையே ஒட்டிக்கும். அந்த மோல்லேருந்து அன்மோல் பண்ணுறதுக்கே இதுக்கே வந்து டைம் ஜாஸ்தியாகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சோப்பு வந்து ஒட்டிக்கும். அது மோல்லேருந்து வெளியில் காய அது சீக்கிரமாக பிசு பிசுன்னு ரொம்ப நாள் ஆகும் அந்த மோல்லேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கே. இப்போ நம்ம இந்த ஆயில், நம்மளுடைய லை சொல்யூஷன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த கையில் மிக்ஸ் பண்ணாலும் அந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வரும்போது நீங்கள் மோல்டில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும். இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் ஆச்சு அந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. ஏன்னா நிறைய ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதனால். நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் செஞ்ச சோப் எல்லாத்துக்கும் அந்த மாவு பதம் வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஆனால் இந்த சோப் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரமாக வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அந்த மாவு பதம் அவ்வளோ சீக்கிரம் வரல. ஸோ கையில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், மற்ற சோப் ரெசிபீஸில் எல்லாத்துலேயும் இந்த டைமில் எனக்கு இந்நேரம் வந்து நான் மோல்லே போட்டிருப்பேன். ஆனால் இதில் இன்னுமே வந்து பாருங்கள் அது லிக்விடாகவே இருக்குது, நல்லாவே பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த பதம் வரும்போது நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கணும்னு. இப்போ பாருங்கள், இது ஒரு வழியாக இந்த ட்ரேஸ் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இந்த மாதிரி இதுதான் ட்ரேஸ் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இது கரெக்டாக இந்த மாதிரி மாவு பதத்தில் வரும்போது நம்ம மோல்டில் போட்டால் தான் அந்த சோப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் 10 நாள் நம்ம வந்து மோல்ட்லேயே விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மோல்ட்லேருந்து இதை வந்து வெளியில் எடுக்கணும். ஏன்னா இதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறோம். விளக்கெண்ணெய் வந்து நம்ம எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஜாஸ்தி ஆட் பண்ணோன்னா அது ரொம்ப ஒட்டிக்கும். இதில் வந்து நம்ம 1/4 கப்பை விட கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கே நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் விட்டால் தான் அந்த சோப் வந்து ஒட்டாமல் மோல்ட்லேருந்து அழகாக வெளியில் வரும். மேலே இருக்கிற பாட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ட்ரை ஆயிரும். ஆனால் அந்த சோப்பு அடியில் அந்த மோல்டோட ஒட்டிட்டு இருக்கிற பகுதியில் அடிப்பகுதி மெயினாக வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். அது நல்லா பர்ஃபெக்டாக அந்த சோப் வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் வரணும் அப்படின்னா 10 நாள் டைம் கொடுக்கணும், வெயிட் பண்ணணும். இப்போ சோப்பை நம்மளோட மோல்டில் ஊற்றிடலாம். ஓகே, இந்த பவுலு, இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்க. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் மிக்சிங் பவுலு, இந்த மெஷரிங் கப்பு, இது எல்லாமே இந்த சோப் மேக்கிங்க்குன்னு நீங்கள் தனியாக வச்சுக்கணும். இதை சமைக்கிறதுக்கோ வேறு எந்த விஷயத்துக்கோ நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ இது நல்லா ஈவனாக வரணுங்கிறதுக்காக நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 10 நாள் வந்து மோல்டில் அப்படியே விட்டுறணும். இப்போ 10 நாள் ஆயாச்சு. நம்மளோட சோப்பை மோல்டிலிருந்து எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்மளோட சோப்பு. இப்போ இன்னொரு சோப் எப்படி வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம உடனே யூஸ் பண்ணக்கூடாது. 45 நாள் இதை வந்து க்யூர் ஆகிறதுக்கு விடணும். அதாவது இதை நல்லா காற்றுள்ள ஒரு பகுதியில் நல்லா உலர்த்தணும். 45 நாள் கழித்து தான் நம்ம வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணணும். இது வின்டருக்கு ஒரு பர்ஃபெக்டான சோப்பு. நம்ம 4 விதமான ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதில் முக்கியமாக வின்டருக்கு கேஸ்டர் ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆலிவ் ஆயில் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக கண்டிஷன் பண்ணும். ஸோ இந்த சோப்பை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சோப்பில் நொரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சாக க்ரீமியாக வரும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் வின்டரில் ஏற்படக்கூடிய அந்த வறட்சி இது எல்லாமே இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற சோப் ரெசிபீஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆயில்ஸ் ஃபார் சோப் மேக்கிங் எவ்வளோ % எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணணுங்கிற வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள்.